திருமலி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமத்தில் 24/1/2024 அன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம் அருமையான ஒரு ஏற்பாடு. பிரம்மாண்டங்கள் தெரித்துக் கொண்டிருக்கிறது. மதுரை குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ். ஜல்லிக்கட்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கத்தை தலைமான பாரியா எங்க தங்க தலைமை முதலமைச்சர் இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கத்தை 9 மாதத்தில் கட்டி முடிக்க. கத்தமா கேட்கல, சத்தமா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. தெரிவிக்க விடலாமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இங்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் என வரவேற்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்ற உள்ள மாடுபிடி வீரர்கள் காலை பரிசாக வழங்கப்பட உள்ளது. தற்போது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். ஏற தழுவுதலின் சிலை மாதிரி நினைவு பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் திறந்து வைக்க வந்திருக்கிறேன். மதுரையை தூங்கா நகரம் என்பார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் தோல்வியை தூளாக்கும் நகரம் என்பதை வாடிவாசல் ஆண்டுகளும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர் பண்பாட்டு விளையாட்டான ஏறுதழுதலுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் இந்த மாபெரும் அரங்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதுவும் தமிழக தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற ஆண்டுல அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. 1000 ஆண்டு பெருமை கொண்ட நம்முடைய தமிழகம் கொண்டாடும் எழுதுவதற்கான அரங்கத்தை கட்டி எழுப்பியவன் இந்த ஸ்டாலின் என்று வரலாற்று என்னுடைய பெயர் இடம்பெறுவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அதுக்குள்ள 3 முக்கியமான கம்பீர சின்னங்களை இந்த மதுரையில ஏற்படுத்தி இருக்கோம். ஒண்ணு, தமிழினத்தோட பழமையை சொல்ற கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு. 2வது, கலைஞர் பேரால மாபெரும் நூலகம் பிரம்மாண்டமா மதுரை மாநகர்ல அறிவு மாளிகையா அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ 3வதா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன அலங்காநல்லூர்ல அமைக்கப்பட்டிருக்கு. இத சொன்ன நேரத்தில் 2015ஆம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரைக்கு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுல கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த அரங்கத்தை கம்பீரமாகவும் அழகாகவும் அமைச்சு கொடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலுவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய சாதனை பட்டியல்ல இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கமும் சேர்ந்துடுச்சு. சென்னையில கலைஞர் நினைவகமும் விரைவில் திறக்கப்பட இருக்கு.
இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். தை மாதம் பிறந்தால மாண்புமிகு மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியா மாறிடுவார். கோட்டைக்கு கூட வராம ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்துருவார். அந்த அளவுக்கு ஏறுதழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்தியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இங்கு அமைஞ்சிருக்க இந்த பண்பாட்டு சின்னம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் மரபின் தொடர்ச்சி. சிந்து சமவெளி காலத்து முத்திரைகளிலேயே திமிழ் காளைகள் இருக்கு. அதுல காளைகளுடைய நேர்கொண்ட பார்வையை நாம பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பு இருந்த ஓவியங்கள்ல திரண்டு தொங்கும் தாளை, அகன்று வளைந்த கொம்பு கொண்ட காளைகள் இருக்கு. ஏன் கீழடையில் திமிழில் உள்ள காளையோட முழு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. முல்லை நில மக்களோட வீர விளையாட்டா இருந்திருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்களையும் இதை பற்றி உயர்வா பாடப்பட்டிருக்கு. எழுந்ததுகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தனர் மறுப்பு கலைஞனர் பலர்னு ஏறு தழுவுதல் காட்சியை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து காட்டுது கலித்தொகை. தை மாதம் தொடங்கி